இன்றைய நன்னெறி இயற்கை நலம். இயற்கை நலம் பற்றிய நன்னெறி சொல்வதற்கு முன்னால, நாம் பார்த்த ஒரு குறும்படத்தின் ஒரு கதைய ஒரு ஒரு வச்சுக்கிறேன். அதாவது ஒரு ஹோட்டல்ல 4 நண்பர்கள் சாப்பிட போறாங்க. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி சிரிச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே அவங்களுக்கு பில் வருது. ஸோ முதலாளி அந்த 4 நண்பர்களையும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஸோ பில் வந்தவுடனே பில் பே பண்ண போறாங்க. அப்போ அந்த முதலாளி அவர்களை கவனித்து அருகில கூப்பிடுறாரு. அந்த 4 நண்பர்களையும் கூப்பிட்டு, "உங்களுக்கு இன்னைக்கு ஃபுட் ஃப்ரீ. ஒரே ஒரு நிபந்தனை. பின்னாடி இருக்கிற என்னோட வயல்ல சில பயிர்கள் இருக்கு. அத மட்டும் நீங்க 4 பேரும் சேர்ந்து அறுவடை பண்ணி குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு 4 பேருக்குமே நீங்க சாப்பிட்டதற்கான பில்ல குடுக்க வேணாம்" அப்படின்னு சொல்றாரு. 4 நண்பர்களுக்கும் ஒரே சந்தோஷம். ஓ! ஃப்ரீயா நம்ம இவ்ளோ உணவு சாப்பிட்டு எங்களுக்கு ஃப்ரீயா உணவு கிடைக்குது. அதுக்கு பதிலா ஒரு சின்ன வேலைய தானே செய்ய சொல்றாரு. ஈஸியா பண்ணிட்டு நம்ம பில் இல்லாம போயிடலாம் அப்படின்னு நெனச்சு என்ன பண்றாங்க, போயி பின்னாடி அந்த தோட்டத்துல அறுவடை பண்றதுக்காக ஆளுக்கு ஒரு பக்கமா நின்னு, அந்த அறுக்கிற அந்த அருவாள எடுத்து அ பண்ணு அறுவடை பண்றாங்க. பட் 10 நிமிஷத்துக்கு மேல அவங்களால அந்த வேலைய செய்யவே முடியல. ஒருத்தருக்கு அரிக்குது, ஒருத்தருக்கு பூச்சி வந்து கடிக்குது. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு 1/4 மணி நேரம் கூட அந்த அறுவடைய அவங்களால செய்ய முடியல. ஸோ முதலாளி பார்த்து சிரிக்கிறாரு. "என்ன அறுவடை பண்ணி முடிச்சுட்டீங்களா? கொஞ்சம் பயிர் தானே இருக்கு" அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த 4 நண்பர்கள் "ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. எப்படி நீங்க விவசாயம் பண்றீங்களோ தெரியல" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த முதலாளி சொல்றாரு, "உங்க 4 பேரையும் நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். நீங்க 4 பேரும் சாப்பிட்டதுல, உங்க தட்டுல நெறைய உணவு பொருள வந்து வேஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஒரு விவசாயினுடைய கஷ்டத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் உங்கள நான் போய் செய்ய சொன்னேன். எவ்வளவு ஈஸியா நீங்க உணவு பதார்த்தங்கள வேஸ்ட் பண்ணிறீங்க. கேட்டா நாங்க தான் அதுக்கு பணம் குடுத்துடுறோமேன்னு சொல்றீங்க. நீங்க வேஸ்ட் பண்ற அந்த உணவுக்கு பின்னாடி ஒவ்வொரு விவசாயியின் வியர்வை துளியும் அதுல அடங்கி இருக்கு. அதனுடைய வலி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் உங்கள போய் அறுவடை பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. 4 பேருமே தன்னுடைய உணவை வீணாக்குனதற்காக மன்னிப்பு கேட்கறாங்க. தேவைக்கு ஏற்ப எப்பொழுதுமே உணவு வாங்கி சாப்பிடுங்க. தேவையில்லாம அம் சாதத்தையோ, எந்த ஒரு பொருளையுமே வேஸ்ட் பண்றது, ஒவ்வொரு விவசாயியையும் நாம அவமானப்படுத்துற மாதிரி. ஸோ உணவை வீணாக்காதீர்கள். அதுதான் இன்றைய நன்னெறி. வாழ்ந்து காட்டுவோம், வழிகாட்டுவோம். நன்றி, வணக்கம்.